Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி அதிரசம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதிரசம் செய்யறதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியை ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா தண்ணி ஊத்தி கழுவி இது ஒரு 2 to 3 hours கிட்ட ஊற வச்சிடலாம். இப்போ தண்ணி ஊத்தி கழுவியாச்சு. இதை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ அரிசி நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. இதை ஒரு காட்டன் துணியில் வச்சு காய வச்சிடலாம். இந்த மாதிரி இதை நல்லா காய போட்டுடலாம். இப்போ இது நல்லா காய வச்சாச்சு. இப்போ இதை கையில் எடுத்து பார்த்தா அரிசி ஈரமாக இருக்கணும், ஆனால் கையில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி பதம் தான் கரெக்டு. இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஜல்லடை வச்சு அதில் நம்ம இந்த அரைச்ச மாவை வச்சு ஜலிச்சிக்கலாம். இப்போ மாவு ஜலிச்சாச்சு. 1 கிளாஸ் அரிசிக்கு 3/4 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ 3/4 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டு அதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதித்ததும் இதை நல்லா வடிகட்டி இதே பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சின்ன சின்ன கல் இருக்கும், அதனால இதை வடிகட்டிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கொதித்து பாகு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது லைட்டாக எடுத்து அதில் போட்டு பார்க்கலாம். இது தண்ணியில் கரையாமல் கையில் எடுத்தால் வரணும், அந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இப்போ இது கரெக்டாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சூடான பாகுலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தனியாக பாத்திரத்தில் ஆட் பண்ணியாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து இந்த மாதிரி இது மேலே ஒரு கோட் போட்டுட்டு இதை ஒரு காட்டன் துணி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ 7 to 8 hours ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதிரசம் செய்கிறதுக்கு வாழை இலை, பால் கவர் இல்லைன்னா எண்ணெய் கவர் எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் தடவிட்டு நம்ம கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மாவை எடுத்து இதை நல்லா இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டும்போது மெலிசாக தட்டாமல் நல்லா தடியாகவே தட்டி எடுத்துக்கலாம், இல்லைனா அது உடஞ்சிரும், இல்லைனா ஓட்டை விழுந்துடும். இப்போது நம்ம காய வச்சுருக்க எண்ணெயில் நம்ம தட்டின இந்த அதிரச மாவை எடுத்து விட்டுடலாம். இப்போது இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இந்த அதிரச மாவு ரொம்ப இறுகிடுச்சுன்னா பால் இல்லைன்னா சுடு தண்ணி ஊற்றி இதை லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் வச்சு இதை நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம். இதில் 2 மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தட்டு மேலே வச்சு ஃப்ளாட்டான பாத்திரத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி மற்ற இருக்க மாவை செஞ்சுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இதில் இருக்க ஆயில் எல்லாம் வெளியில் வரும். இந்த மாதிரி தட்டு மேலே வச்சு அதை ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் வச்சும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான அதிரசம் ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.